குடியேறியவர்களோ எங்களுக்கு எதிரிகள் இல்லை. எங்கள் உரிமை பறிக்கப்படுகிறது, நாங்கள் நசுக்கப்படுகிறோம். நீங்கள் இந்த மண்ணின் உரிமையாளர் என்றால் நாங்கள் யார்? நாங்கள் தான் தார்மீக உரிமையாளர். அப்ப எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? வந்தவர்கள்லாம் உரிமையை கையில் எடுத்துக்கொண்டால் எங்க உரிமை எங்கே? மண்ணின் மைந்தர்களான பூர்வீக குடிகளான எங்கள் உரிமைகள் எங்கே? இதற்கு நீங்க பதில் சொல்லுங்கள். எங்கள் கட்சியின் கொள்கையை ஏன் நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள்? நாங்கள் மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் ஆட்சி அமைப்போம், மண்ணின் கொள்கைகள், இதை நீங்கள் ஏற்கவில்லை. ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நம் உறவுகள், ஏற்கவில்லை என்றால் நீங்கள் யார்? நாங்கள் யார்? இதுதான் இப்போதைக்கு பிரச்சனை. நாங்கள் இதே மாதிரி இருந்தால் எங்கள் நிலைமை வேறு. இதே நிலைமை நீங்களும் இருந்தாலும் உங்கள் நிலைமை வேறு. ஏன் என்றால் நீங்கள் 200-300 வருடங்கள் முன்னாடி இங்கே குடியேறியவர்கள். நீங்கள் மண்ணின் உரிமையாளர் என்றால் இப்போது குடியேறும் வடக்கர்கள், தெலுங்கர்கள், இவர்கள் எல்லாத்துக்கும் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதற்கு ஏன் நீங்க முட்டுக்கட்டை போடல? உங்க அரசு, நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசு ஏன் முட்டுக்கட்டை போடல? இதைத்தான் நாங்கள் மண்ணின் ஆட்சி என்று கொண்டு வருகிறோம். கூடிய விரைவில் பார்ப்போம். எங்கள் கொள்கையை 2 கொள்கை வெளியிட்டோம். அடுத்த 3வது தயாராகி கொண்டிருக்கிறது. எங்கள் கொள்கைப்படி யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி, வணக்கம்.